வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு மை வியூ ஆன் ஐசிஐ மாக் டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ. ஆக்சுவலி நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் பசங்களும் இன்டர் பசங்களும் இந்த ஐசிஐ மாக் டெஸ்ட் பேப்பர்ஸை வந்துட்டு எழுதி பார்க்குறது நார்மலான விஷயம். தட் கிவ்ஸ் டூ திங்ஸ். ஒன் இஸ் நான் எங்கே இருக்கேன் எக்ஸாமுக்கு முன்னாடி, எந்த அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படின்றத பசங்க வந்து அவங்கள சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது, இந்த எக்ஸாம் நான் நல்லா எழுதிட்டேன் அப்படின்னா நான் மெயின் ஐசிஐ எக்ஸாம் நல்லா எழுதிடுவேன் அப்படின்றது ஒரு 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 பூஸ்டிங் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரீசன்னால தான் எனக்கு தெரிஞ்சு ஐசிஐயுமே ஒரு மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்டு இதில் இன்னொரு விதமாக பார்க்கும்போது எப்படின்னா, இது ஒரு பேட்டர்ன், அதாவது எக்ஸாம் கொஷினோட பேட்டர்ன். எக்ஸாம் கொஷின் இதை வச்சு கெஸ் பண்ண முடியாது, ஆனால் எக்ஸாம் கொஷினோட பேட்டர்ன் இதை வச்சு கெஸ் பண்ணலாம். இந்த கிட்டத்தட்ட அதாவது மொத்தம் எவ்வளோ கொஷின்ஸ் வரும், ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், டஃப்னஸ் எப்படி இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ மார்க்ஸ்க்கு என்ன சாப்டர்லேருந்து கொஷின் வரலாம். ஐசிஐ வந்து ஒரு மாதிரி ஒரு வெயிட்டேஜ்னு ஒன்று சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க. அந்த வெயிட்டேஜ் வச்சு தான் இந்த பேப்பர் ரெடி பண்ணுவாங்க அப்படின்றத நம்பலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும் அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் ரெண்டாவது, ஐசிஐ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் நியூ சிலபஸ் பேப்பர் கண்டக்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பாஸ்ட் எக்ஸாம் பேப்பர்ஸ்னு ஒன்றுமே கிடைக்காது. ஸோ இந்த மாக் டெஸ்ட் பேப்பர் தான் ஒரு பிரதானம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதுதான் ஒரு பேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ரெண்டாவது, எம்சிக்யூ எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அண்டு பழைய, அதாவது மே 24 நடந்த ஐசிஏவோட எம்சிக்யூ மெயின் பேப்பர் கூட நமக்கு கிடைக்காது. அந்த 30 மார்க் எம்சிக்யூ பேப்பர் ஆஃப் இன்டருக்கும் அண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கிற அந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே கிடைக்காது. எம்சிக்யூ பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்குமோ கிடைக்காது. ஸோ இப்போ அந்த மாக் டெஸ்ட் பேப்பர் தான் நமக்கு கொஞ்சமாவது பேஸ் கிடைக்கும் எம்சிக்யூ எப்படி வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்டகிரேட்டட் கேஸ் ஸ்டடீஸ், அந்த கேஸ் ஸ்டடி சினாரியோவில் கேட்க போகிறாங்களா அந்த கொஷின்ஸ், அது வந்து எல்லாருமே பிளாங்க், யாருக்குமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போன வருஷத்தோட பழைய பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, சார் நியூ சிலபஸில் ஓகே, பட் ஓல்டு சிலபஸ்ல எடுத்து படிக்கலாமே சார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அக்கௌண்ட்ஸ்லேயோ காஸ்டிங்லேயோலாம் எம்சிக்யூவே கிடையாது போன வருஷம்லாம். ஃபர்ஸ்ட் டைம் மே 24 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நியூ சிலபஸில். ஸோ அந்த பசங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்லேயோ காஸ்டிங்லேயோ ஒரு இன்டகிரேட்டட் கேஸ் ஸ்டடிஸ், அந்த ஒரு பெரிய சாப்டர்ஸ் சம் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு குட்டி குட்டி சம்மாக பிரித்து கேட்குற மாதிரி இருக்கிற எம்சிக்யூஸ்லாம் ஒரு ஐடியாவே கிடையாது. பாஸ் நாலேஜ் போர்ட்டலில் கொஞ்சம் இருக்குது, ஆனாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்னு ஒன்றுமே கிடையாதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாக் டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். இப்போ ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் சொல்லிடுறேன், அப்புறம் இன்டர் சொல்றேன். ஃபவுண்டேஷனுக்கு எல்லா வருஷமுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த மேத்ஸ் கொஸ்டின் பேப்பரை யார் செட் பண்றானே புரியல. ஒரு தடவையும் மினிமம் 5 கொஸ்டினாவது தப்பாகுது. இந்த தடவை கூட இந்த மாக் டெஸ்ட் பேப்பர் 1ல கூட, அதாவது இந்த செப்டம்பர் சீரீஸ்க்காக 2 சீரீஸ் விட்டாங்கல்ல, அதுல மாக் டெஸ்ட் பேப்பர் 1ல தப்பு நிறைய இருக்கு. நிஜமா யாராவது உட்காந்து அந்த ஃபவுண்டேஷனை எல்லா சமயம் 100 சமயம் உட்காந்து போட்டா அந்த பசங்களுக்குலாம் தெரியும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல தப்பு இருக்குன்றது. அண்டு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் தனியா அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுறான், ஆர் அவன் வந்து எக்ஸாம் ஹாலில் எழுதிட்டு கொடுத்துட்டு வந்துட்டான், மார்க் மட்டும்தான் அனுப்புவாங்க அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு அது ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும் அந்த மார்க். பிளஸ் அவனுக்கு என்ன போடுறதுனே தெரியல. கொஷின்லயே தப்பு, ஒரு 2 கொஷின் வந்து கொஷினே தப்பு, ஒரு 5-6 கொஷின்ல ஆன்சர்ல தப்பு. ஸோ கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 8லேருந்து 9 மார்க்கு தொடவே முடியாது. அதாவது அது தொடவே முடியாதுன்னு அன்சென்ஸ்ல தப்பு, ஸ்ட்ரெயிட்டாவே தப்பு. ஸோ அந்த பேப்பரே எனக்கு தெரிஞ்சு ஒரு 91 மார்க்கு இல்லைனா 90 மார்க் எழுதினாதான் உண்டு அப்படின்ற மாதிரி தான் பேப்பரே செட் பண்றாங்க. இது வந்து ஒரு டீமோட்டிவேட்டிங்கா போயிடும் பசங்களுக்குன்றது ஒரு திங்கிங். அண்ட் ரெண்டாவது, லாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்ல கொடுக்கறதே இன்னொரு டெஸ்ட்ல கொடுக்குறாங்க, ஆர்டிபியில் கொடுத்ததே திருப்பி எம்டிபியில் கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் பேப்பர். இல்லைனா 2 மார்க்ல கேட்க வேண்டியது 4 மார்க்ல கேட்க வேண்டியது, 3 மார்க்ல கேட்க வேண்டியது 6 மார்க்ல கேட்க வேண்டியது, 6 மார்க்ல கேட்க வேண்டியது 3 மார்க்ல கேட்க வேண்டியது மாதிரி இஷ்டத்துக்கு. சரி, இது கூட விட்டுடலாம். ஆனா கொஸ்டின் ஆன்சரே தப்பா இருந்ததுன்னா, இந்த மாக் டெஸ்ட் பேப்பர் இன்டர்ல சீரீஸ் 2ல காஸ்டிங்ல அவ்வளோ மிஸ்டேக். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன்று பசங்களுக்கு மாக் டெஸ்ட் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுது, இல்லைனா
அவன் தனியா இருந்தான். ஒரு குரூப்பா இருக்காங்க, ஒரு 5 பேரா 10 பேரா எழுதுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்கன்னா they will come to a conclusion, எஸ் உனக்கும் வந்திருக்காடா, உனக்கும் இது தப்பு வந்திருக்கா, எனக்கும் இது தப்பு வந்திருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணி தப்பிச்சிடுவாங்க. ஆனா இப்போ ஆல்ரெடி ஒருத்தன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு, ஒரு தடவை ஜென்ரலா சொல்றேன், என்னோட திங்கிங்ல சொல்றேன், இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுற பசங்க இதுல வந்து பெருசா இதனால பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனா செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் எழுதுற பசங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருக்க போறது இல்லை. அவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி டிட்டாச் ஆயிடுவாங்க, ஒரு குரூப்ல இருக்க மாட்டாங்க. மோஸ்டா ஃபெயில் ஆன பசங்க யாருமே ஒரு குரூப்ல இருக்கிறது இல்லை, அவங்கெல்லாம் டிட்டாச் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பேடா ஃபீல் பண்றாங்க, அசிங்கமா ஃபீல் பண்றாங்க. அது தப்பு, அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. பட் ஆனா அவங்க ஃபீல் பண்றாங்க, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன செல்ஃப் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்க டிட்டாச் பண்ணிக்கிறாங்க, அவங்களே இந்த உலகத்துக்கிட்டேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்கலாம் நேரா போய் ஐசிஐ வெப்சைட்லயோ அது மாதிரி எழுதுற போது அவங்க தான் தப்புன்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த கொஷின் தப்பு அப்படின்னு டிஸ்கஸ் கூட பண்றதுக்கு அவங்கள்ட்ட ஆள் கிடையாது. உண்மையா சொல்ல போனா எனக்கு அவங்கள பார்த்தது ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி தப்பு இருக்கு. இப்போ நான் ஏன் இப்போ வந்து சொல்லணும், இதையே நான் போன தடவை சொல்லலைன்னா, எனக்கு போன தடவை சொல்லணும்னு தோணல. ஆனா இந்த தடவை சொல்லணும்னு தோன்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ என்கிட்ட படிச்ச பசங்களே ஃபெயில் ஆயிருக்காங்க சில பேர். உங்களுக்கு தெரியும் இல்லை, போன தடவை ரிசல்ட் ரொம்ப கம்மி, ஃபவுண்டேஷன்ல 15% தான் ரிசல்ட். அப்போ திருப்பி அவங்க வந்து டெஸ்டாவது என்கிட்ட எழுதுவாங்கன்னு பார்த்தா டெஸ்ட் கூட எழுதுறா. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் திருப்பி தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பசங்க வந்து டிப்ரெஷன்ல போடா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வாட்ஸ்அப், கீட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் வெளில வந்துட்டு அவங்க உண்டு அவங்க வேற ஒன்று படிக்கும்போது அவங்களுக்கு இந்த உலகத்தோட டிஸ்கனெக்ட் ஆயிடுறாங்க. அப்போ இங்க தப்பு இருக்குமா, இது ஓன் தப்பு இல்லமா, கொஸ்டின் பேப்பர்ல தப்பு இருக்குமா, ஆன்சர் பேப்பர்ல தப்பு இருக்குமான்னு சொல்றதுக்கு கூட இங்க ஆள் கிடையாது. சரி, அட்லீஸ்ட் இந்த வீடியோ போட்டா, இந்த வீடியோ ஏன்னா இவங்க வாட்ஸ்அப்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் வாட்ஸ்அப்லயே அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். இவங்க குரூப்ல இருந்தாங்கன்னா நாங்க குரூப்லயே அனுப்பிச்சிருப்போம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் வெளில வந்துருவாங்க, அவங்க வந்து சோஷியல் மீடியால இருந்து வெளில வந்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ நான் யூடியூப்ல போடுறதுக்கு என்ன ரீசன்னா, மேபி இதை அவங்க அம்மா பார்க்கலாம், அவங்க அப்பா பார்க்கலாம் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய அப்பா அம்மா என்ன ஃபாலோ பண்றாங்க யூடியூப்ல. ஸோ அவங்க வந்து இங்க பாருமா, நீ மேக்ஸ்ல ஃபீல் பண்ண தேவையில்ல, நீ மார்க் டெஸ்ட்ல கம்மி மார்க் வாங்கிட்டேன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல, கிட்டத்தட்ட 10-11 கொஸ்டின் வந்து மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் உனக்கு, நீ செக் பண்ணு வேணா சார்ட்ட மெசேஜ் அனுப்பிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் ரிவைஸ்ல ஆன்சர் ஷீட் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அது தேவையில்லை, அது நம்ம அதுக்குள்ள போக தேவையில்ல. அந்த மார்க் டெஸ்ட் மார்க் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு டிசிஷனுக்கு வர தேவையில்லைன்றது தான் என்னோட ஃபீலிங். இது பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த காஸ்டிங்லாம் வந்து பசங்க மண்டே பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா எம்சிக்யூலேயே மிஸ்டேக் இருக்குது காஸ்டிங் செகண்ட் டெஸ்ட் சீரீஸ்ல. ஸோ எனக்கு இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸை இன்னும் பெட்டரா ரெடி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஃபீலிங். மெயினா வந்து எப்பயுமே மேக்ஸ்ல இந்த பிரச்சனை இருக்குது, எல்லா மார்க் டெஸ்ட் சீரீஸ்லயுமே மேக்ஸ் இந்த பிரச்சனை இருக்குது. போன தடவையும், அதாவது May 24க்குமே இந்த பிரச்சனை இருந்துச்சு, திருப்பி September 24க்குமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அது வந்து வெறும் ஆன்சர் தான் இருக்குது, பிஆ ஏவா சிஆன்னு தான் இருக்கே தவிர அது எப்படின்றது கண்டிப்பா அதுல கொடுக்கறது கிடையாது. கரெக்டா? ஸோ அதனால எப்படி அதை அரைவ் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, அந்த ஆன்சர் அவங்க எப்படி அரைவ் பண்றாங்க. ஏன்னா நம்மளும் நிறைய போட்டு பார்த்தாச்சு, இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சுட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். பிகாஸ் ஐ எம் பின் பாயிண்டிங் ஐசிஐஸ் மிஸ்டேக். ஐசிஐன்றது என்னோட மதர் பாடி, அங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை யோசிக்க வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் ரிஸ்கியான பேச்சு வேற, உங்களுக்கு தெரியுமே, எப்பயுமே மதர் பாடியை ஒரு கொஸ்டின் பண்ணும்போது அது ஒரு ரிஸ்கியான விஷயம். அதையும் தாண்டி வந்து பேசுறேன்னா கண்டிப்பா இதனால யாருக்கோ ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது ஃபீல் பண்ணாதீங்க, இது வந்து கிடையாதுன்றது. மெயின் டெஸ்ட்லயே ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்டா நமக்கு கொஸ்டின் பேப்பர் கையில வராதோடையே தெரியாது. ஸோ கையில வந்தாதான் நமக்கு அது தெரியும். இப்போதான் வந்து இன்டருக்கு வந்து எம்சிக்யூ பேப்பரை கையில எடுத்துட்டு வரலான்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன்ல ஒரு வார்த்தை பார்த்தேன். முன்னாடி எல்லாம் எம்சிக்யூல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து எம்சிக்யூ நீங்க திருப்பி எடுத்துட்டு வரலான்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸ் வந்து ஒரு மெயின் டெஸ்ட்டுக்கு ஒரு லிட்ரலி ஈக்குவலான்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பேப்பர்ஸ் ஆர் எய்தர் ஸோ ஈஸி ஆர் லைக் நோ ஜஸ்ட் காப்பி பேஸ்டட் ஃப்ரம் புக் பேக் கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி. இது எழுதிட்டு இந்த கான்ஃபிடன்ஸ்லாம் மெயின் எக்ஸாமுக்கு போகவே முடியாது. ஏன்னா இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது நிறையா டைமு. இது வந்து இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட ஃபீலிங். ஏன்னா ஐசிஐ மார்க் டெஸ்ட் நாங்கள் பசங்களுக்கு வைக்கும் போது ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறாங்க. இதே நாங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி மார்க் டெஸ்ட் வைக்கும்போது பசங்க தடுமாறுறாங்க. அதனால ஈஸியாக பார்க்க முடியுது. அது ஏன்னா அப்படியே புக் பேக் கொஸ்டின்ஸாக இருக்குது, ஆர்டிபி கொஸ்டின்ஸாக இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. அண்ட் ரிப்பீட் ஆகுது இந்த கொஸ்டின்ஸ்லாம். அது கூட நான் உள்ள வரவில்லை. ஆனால் இந்த மார்க் டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் தப்பு இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க, சில தப்புகள் இருக்குது.
அது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் என்னோட இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.